முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் சபை உறுப்பினர் விலி கமகே ஆகியோர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலையான விலி கமகே வாக்குமூலம் ஒன்றை வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறி சென்றுள்ளார். ஆணைக்குழுவுக்கு நாளை செல்ல உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். இதேவேளை இந்த லஞ்ச குற்றச்சாட்டு தொடர்பான பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன உறவினர் ஒருவரின் வீட்டில் உயிரிழந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கண்டெடுக்கப்பட்டார். மரணம் தொடர்பிலான விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். கபில சந்திரசேன உயிரிழந்த நிலையில் காணப்பட்ட வீட்டின் உரிமையாளரான அவரது உறவினரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான அரவிந்த் டி சில்வா உட்பட 15 பேரிடம் இதுவரை வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேன உயிரிழப்ப முந்தைய நாள் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பில் தனது சட்டத்தரணிகளுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். லஞ்ச ஊழல் வழக்கு தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட கபில சந்திரசேன தலா 15,000 ரூபாய் வீதம் பணம் வழங்கி வாடகைக்கு அமர்த்தப்பட்ட 2 பிணையாளர்களை முன்னிலைப்படுத்தியமை தெரிய வந்ததை அடுத்து அவரை மீண்டும் கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இவ்வாறான பின்னணியிலேயே அவரது சடலம் மீட்கப்பட்டது. கபில சந்திரசேனவின் மரணம் மற்றும் மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டமை தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் இன்றைய ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு கருத்து தெரிவித்தார். பிணையாளர்களை வழங்கியமை மற்றும் அந்த பிணையாளர்களுக்கு எதிராக செயற்பட்டமை தொடர்பில் தற்போது பல்வேறு தகவல்கள் கிடைத்து வருகின்றன. இது தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் நாம் தற்போது சேகரித்து வருகிறோம். எந்த அடிப்படையில் இந்த விடயம் இடம்பெற்றது என்பதை வரும் காலங்களில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம். இந்த மரணம் ஒரு தற்கொலை என்பதற்கு அப்பால் தற்கொலைக்கு தூண்டிய ஒரு நிலை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. மற்றொரு துரதிருஷ்டவசமான விடயம் என்னவென்றால், உயிரிழந்த சந்திரசேனவை அச்சுறுத்தி அவருக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்து வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. தன்னை அச்சுறுத்தி மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோரின் பெயர்களை அந்த வாக்குமூலத்தில் சேர்க்க வற்புறுத்தியதாக கபில சந்திரசேன நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தினார்.